வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2009 வெளிவந்த குளோயின்ற படம் தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டாக்டருங்க, ஹஸ்பண்ட் ஒரு கல்லூரி பேராசிரியர். பொண்டாட்டிக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே ஒரு சந்தேகம். நமக்கு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற நம்ம ஹஸ்பண்டு சில பொண்களோட தொடர்பாக இருக்காருன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதனால என்ன பண்ணுறாப்புல, ஒரு ஹை கிளாஸ் ஒரு விபச்சாரியை பார்த்து அவர்கிட்ட பணம்லாம் கொடுத்து, என் புருஷங்கிட்ட நீ வந்து ஒரு நல்லா நடிக்கணும், பொண்டாட்டி மாதிரி நடிச்சுப்பார், அவர் என்ன தப்பு பண்ணுறா இல்லையான்னு பார்த்து என்கிட்ட நீ வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நிறைய பணம் கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறாப்புல. அவளும் போய்ட்டு ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்த மாதிரியே நடித்து நிறைய போய் சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட. ஆனால் கடைசியில் ஒரு நாள் அப்போலாம் ஹீரோனிட்ட சொல்கிறல, ஹீரோனிக்கு ஹஸ்பண்ட் மேலே வெறுப்பு வருது. இந்த வெறுப்பை பயன்படுத்திட்டு அந்த குளோயின்ற அந்த விபச்சார பெண்ணும் நம்ம ஹீரோனி 2 பேர் ஒன்று சேர்ந்து லெஸ்பியனாக ஒன்றா இருந்துட்டு அவங்க அதுக்கு அடிமையிடுறாங்க. அதோட அந்த குளோயின்ற பொண்ணு ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடாப்புல ஹீரோனியை. கடைசியில் தான் ஹஸ்பண்டை கூட ஒரு நாள் மீட் பண்ணும்போது எல்லாமே தப்புன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த பையனையும் மீட் பண்ணுறா, மைக்கேல்ன்றவனையே. அவங்க கூட அவள் ஒன்று இருந்தாங்களா, கடைசியில் நம்ம ஹீரோனி என்ன ஆனால், இந்த குளோபி என்ன ஆனால், இருக்காளா இருந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2009 வெளிவந்த குளோவி. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டெயில் கார்ட் போட்டு பணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ காக்கும்போது ஒரு அழகான ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு பாலியல் தொழிலாளி, அவங்க பேர் வந்து குளோயி. அவங்க வந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அதாவது காஸ்ட்லி ஹை கிளாஸ் ப்ராசிக்யூஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணிவிட்டு அவங்கள எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களை காட்டல, இவங்க நம்ம படத்தோட ஹீரோனி, இவங்க பேர் வந்து கேட்ரின். இவங்க ஒரு டாக்டரு. இது வந்து அவங்க ஊரில் கிளினிக்கில் வேலை பார்த்துருக்காங்க. டாக்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வர அவங்க வந்து லேடிஸ்க்கெலாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு அன்பாகவும் இதுவும் நல்லா பேசிகிட்ருக்காங்க. ஒரு மகப்பேறு மருத்துவர் அவர். அவங்களுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் இங்கே இது அவங்களுடைய ஹஸ்பண்டு. இவர் பேர் வந்து டேவிட்டு. இவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸரில் நல்லா ஸ்டூடெண்ட்டை பாடலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் பாடும்போது இவர் வந்து கொஞ்சம் சோஷியல், எல்லாருக்கிட்டையும் கேர்ள்ஸ் கிட்டலாம் நல்லா கொஞ்சம் அன்பாக பழகுவார். ஆனால் இதை பார்வைக்கு வந்து ஒரு தப்பாகவே தோணும். அதனால என்ன பண்ண, இவங்க ஒய்ஃப் மேலே, கணவன் மேலே பயங்கரமான ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம கணவன் வந்து எப்படி நம்ம பெண்கிட்டலாம் காலேஜில் இருக்காரு, இவன் தப்பு பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இவர் காலேஜில் இவர் ரொம்ப நல்ல இவர். அதனால் இவருக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அதுவும் நம்ம ஹீரோயினி கேத்ரின் வந்து ஒரு பார்ட்டிக்கு வராங்க. அந்த பார்ட்டியில் இருந்துட்டு அங்கே எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிளினிக்கு அவங்க இதில் உள்ள எல்லோரும் கூடயும் வந்து பார்ட்டிலாம் முடிஞ்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் போகிறோம், அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது அவங்க மேலேருந்து பார்க்குறவங்க ஹஸ்பண்ட் கீழே அங்கே இருக்கிற இந்த பெண்கிட்ட இவங்களாம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு பேசிகிட்டு இருக்கிறத இவங்களோட இது டவுட் வருது. ஒரு ஃபோன் வருது, ஃபோன்லேயும் பேசுகிறாங்க. நீங்கள் இல்லை அர்ஜென்ட், நான் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கேத்ரின் இன்னும் கொஞ்சம் டவுட்டாக வருது. டேவிட் ஃபோன் பண்ண, நான் வீட்டுக்கு வர லேட்டாக வரும், அதனால் நீ சீக்கிரமாக போயிடு அப்படின்ட்டு. அப்போ இவளுக்கு ஒரு சந்தேகம் தான், அதாவது என்ன எப்படி நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறது அப்படின்னு கேட்காம எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறா அவள். அதை முடிச்சுட்டு மறுநாள் அப்போல்லாம் இவங்களுடைய அழகை வந்து இவங்களும் ரசிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன காரணம், நம்ம வந்து அழகு குறைஞ்சிட்டே வருதோ, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை கேத்ரினுக்கு அவங்க அழகு மேலேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும், ஏன்னா நம்ம புதுசாக நம்மளை பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே அவங்க சின்னதாக ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு இருக்காருல, நிறைய பெண்களோட பழகிறாரு. அதனால் மறுநாள் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வந்து போகும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு வேகமாக போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா அவங்க கிளினிக்கு தான் போகிறாங்க. கிளினிக் போகும்போது அவங்க கீழே இருந்து பார்க்க போகும்போதுன்னா அந்த கீழே வந்து ப்ராசிக்யூஷனில் அதை பார்த்துட்டு வந்து மறுபடியும் நல்லா நம்ம ஹீரோனி நல்லா தூங்குறாங்க. தூங்கிட்டு சரி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க. அவர் நல்லா சேவ் பண்ணிட்டாரு, சந்தோஷம் பார்க்குறாரு. நான் உன்னை வந்து மிஸ் பண்ணுறேன், உன்னை வந்துட்டு நான் பெரிய மாட்டேன், ராத்திரி லேட்டாக ஆகிடுச்சு வர்றதுக்கு அப்படின்னு 2 பேரும் ரொம்ப அந்யூன்யமாக தான் இருக்காங்க. 2 பேரும் நம்ம பாசமாக தான் பழகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தேகம் இருக்குது பார்த்தல, அது நான் காலேஜுக்கு அர்ஜென்ட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டேவிட் கிளம்பி போயிடறாரு. பின்னாடி நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்க, சரி காலேஜுக்கு போய்ட்டு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இவங்க போகலாம், இவங்களும் கிளினிக்கில் இவங்க அடுத்து போக முடியல. பின்னாடி இவங்க போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கிளினிக்காக அவங்க கிளம்பி வர போகும்போது அந்த இடத்துல வேகமாக வருவாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு சரி நம்ம ஹஸ்பண்ட் எங்கே போகிறாரோ எப்படியோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்டுக்கு வெளியே வரைக்கும் பார்த்தா அவன் பையன் இருக்கான மைக்கேல் என்ன பண்ணுறாப்புல, அது காதலி அண்ணா அவள் பேர். இவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்டு வருவாங்க. இந்த வயசில் இப்படியானோன்னு அதனால கோபமாயிடுறான். அப்போ பார்க்கும்போது இவனுடைய ஃபோட்டோ மொபைலில் எடுத்து பார்க்க போகும்போது டேவிட் அதில் வந்து நிறைய கேர்ள்ஸோட
பொண்ணுன்ற மாதிரி ஃபோட்டோ வேறு பார்த்துட்றா. பார்த்தோன்னா சொல்லவா வேணும், அங்கே வந்து ஃபேர்வெல் விழா நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு நம்ம புருஷன் நமக்கு துரோகம் பண்ணுறான் பொழுது, ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு அவருக்கு. நம்ம புருஷனை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் என்ன பண்ண ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவள் ஃபீல் பண்ணுற முடிவு பண்ணுறா. அதாவது இந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்ட மாதிரி கலந்துக்கிறா. அவங்க கூட புருஷன் நல்லா இருக்கிற மாதிரி ஒன்றாவே இருக்கிறாப்புல. இங்கே போனாலும் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு, ஆனால் புருஷன் கூட கொஞ்சம் விலகியே இருக்கிறா. சரி நான் கோவமா நான் போகிறேன் நான் வரேன். ஏன்னா அவன் எந்த பொண்ணை பார்த்தாலும் கூட வந்து நல்லா ஜாலியாக தான் பழகுறாப்புல. ஆனால் இவன் மனசு வந்து நம்ம ஹீரோனி வந்து அதை வந்து தப்பாக எடுத்துது. அவளை ஃபீல் பண்ணவே விட மாட்டுது. அவளை எங்கே நம்மளை விட்டு நம்ம கணவர் போயிடுவானுண்டு. அந்த பாட்டில் ஒரு பாத்ரூமில் வந்து நம்ம ஹீரோனி மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாப்புல, நம்ம அந்த க்ளோயின்ற அந்த பெண்ணை பார்க்குறாப்புல. இவங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் ப்ராசிக்யூஷன். இவங்கள பார்த்த உடனே சிறப்புல அப்போ இவளுக்கு அப்போ ஒரு ஐடியா வருது. அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க, சிகரெட்டு கொடுத்து பேசிக்கிறாங்க. நீ யார், என் பேர் இதுதான், நான் வந்து இந்த தொழில் தான் பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்கிறாப்புல அந்த க்ளோயி. சொன்னோடனே அதுக்கப்புறம் சரி இவ பேரை சொல்ல, என் பேர் கேத்திரின், நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன்ட்டு அந்த தந்தி முடிச்சுட்டு மறுபடியும் பார்ட்டியில் வந்து கன்டினியூ பண்ணுறாப்புல. பார்ட்டி முடிச்சத உடனே சரி நம்ம போகிறோம் அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, அந்த பெரிய பணக்காரன் அதே ஹோட்டலில் அந்த க்ளோயி ஒரு பெரிய பணக்காரங்க போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இதை வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோயினி. அப்போ தான் மனசில் ஒரு ஃபீல் வருது, நம்ம புருஷனை இந்த பொண்ணை வச்சு வேகு பார்த்தோம்டா நம்ம புருஷன் என்ன தப்பு பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இவ எங்கே போகிறா எங்கே வர்றா அப்படின்னு சொல்லி இந்த க்ளோயி போகிற இடத்த மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவ போகிற இடம்லாம் நேராக வேணும் இந்த ஹோட்டலில் தான் வருவாள். அங்கே வர்றவங்கள யாராவது காரில் வர்றவங்களோ அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு அவங்க ரூமுக்கு நேராக கூட்டிகிட்டு போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோயினி அதே ஹோட்டலுக்கு வர்றாப்புல. யாரை தேடி, இந்த க்ளோயி அந்த விபச்சாரியை தேடி இங்கே வர்றா. இங்கே வந்துட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன், இங்கே பாரு நீ எனக்கு வந்து ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும், நிறைய நான் பணம் தரேன் அப்படின்ட்டு, என் புருஷனை வந்து வேக பார்க்கணும் அப்படி என் கூட புருஷன்கிட்ட போய் பேசணும். அவன் போகிற ரெஸ்டாரண்ட்டு எங்கே போகிறலாம் எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. நீ வேக போய் வரதான் உன் நிறைய நான் பணம் தருவேன் அப்படின்னு சொன்னேன். அவன் சரின்னு ஒத்துக்கிட்டு பணத்துக்காக நம்ம ஹீரோ போகிற இடத்துக்கெல்லாம் டேவிட் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு நாள் போவாப்புல. அவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு பேசுவாள். அவள் பேசிவிட்டு அந்த ஹோட்டல்லாம் பேசினா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி கேட்பா. தண்ணி கொடுத்துனா அவள் சால்ட்டோ சுகரோ கேட்பாலும் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்துட்டு இருந்தவுடனே அப்போ எப்படியாவது நம்ம இவகிட்ட வந்து இது பண்ணலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, அந்த ஒரு ட்ரப் மட்டும் தான் பார்த்துருப்பாப்புல. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவளை பற்றி பயங்கரமாக சொல்லுவாள். நான் பார்த்தேன் அவன் புருஷன் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான், அவன்கிட்ட ஒன்றா இருந்தான், அவன் அப்படி இவ்வளோ அழகாக இருக்கான்றான் என்ன அந்த மாதிரி வருதுன்னா இவளுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டோம்ல, இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசியிருக்காரு நம்ம ஹஸ்பண்டுன்ட்டு. அவள் வந்து எல்லாம் பொய் தான் சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதெல்லாம் நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறான், எமோஷனல் பயங்கரம் கோவப்படுறாப்புல நம்ம ஹீரோயினி. இந்த பையன் வேறு அந்த பொண்ணோட தொடர்பாக இருக்கனால அம்மாவுக்கும் பையனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அவனை எப்போ பார்த்தாலும் தீக்கிட்டே இருப்பாள். ஏன்டா அப்படி படிக்கிற வயசுலேயும் நீ கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வர அங்கே கூட்டின்னு ஸ்கைப்பில் பேசிகிட்டு இருக்கான். சைக்கிளில் போய் வச்சுட்டு என்னம்மா திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, ரூமுக்கு வந்துருக்கீங்கன்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடான்ட்டு டக்குன்னு கதவை போட்டிட்டு நான் பண்ணுறாங்க, மேலே வந்துடுறாங்க. ரூம் போட்டு இருந்த பையன் வந்தால் இங்கே இவங்களால என்ன பண்ணுறதில்ல, இங்கே வந்தால் புருஷன் அவர் ஒரு பக்கத்தில் கம்ப்யூட்டரில் உட்காந்து அவர் பேசிகிட்டு இருக்கார். இவ கூட யாருமே சரியாக பேச மாட்டேங்கிறாப்புல. அதோட கொஞ்சம் டைம் கூட உண்டு. அதுக்கப்புறம் புருஷன் பண்ணுற 2 பேரும் சொந்தமாக பேசிக்கிறாங்க, ஹீரோயினையும். இது போக இது இப்படியே போய்ட்டுருக்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, அவளுக்கு கவலையாக இருக்குது. அந்த பொண்ணு சொல்கிறதையும் நினச்சி பார்க்குறா அப்படின்ட்டு. இங்கே பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்த்தா ஹஸ்பண்டு கீழே இருந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காப்புல. தான் பையனை பார்த்தா தான் பையன் வந்து லவ்வருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கிறான். ஆனால் இந்த க்ளோய் இருக்கல அவளும் டாக்டருக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் பார்த்தேன் அவன் புருஷன் என்னை வர சொல்லியிருக்காப்புல, அதே ரெஸ்டாரண்ட்டு தான் நான் போகிறேன், அங்கிட்ட போய் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்து 1க்கு 2 எல்லாத்தையும் சொல்ல. அதாவது அதை சொல்ல புருஷன் மேலே ஒரு கோபம் தான் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம கேத்ரினுக்கு. ஆனால் இதை நம்பலாமா வேண்டாமான்னு அவன் மனசு சொல்லலை. ஆனால் அந்த அளவுக்கு அந்த நம்புகிற மாதிரி அவள் சொல்கிறா. அதை சொல்லி முடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறா, சரி என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு, உனக்கு தேவை சம்பளம், இன்னும் என்னென்ன செய்யணுமோ நீ எல்லாத்தையும் வந்து கேட்டு சொல்லு. மொபைலில் பேசிக்கிட்டே போயிருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு காருக்குலாம் டம் பண்ணி அடிச்சிடுறான். அவங்க அது ஒரு டென்ஷனாக அவளுக்கு. நம்ம பாட்டு நேராக போயிருக்கோம், நம்ம வண்டியை கொண்டு பின்னால் ஒருத்தன் இடிச்சிடா, யாரா நீ எதுக்கிட்ட ஒழுங்காகவே போக மாட்டியா நீ அப்படின்னு அவங்க கூட வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி சண்டை போட்டுருக்குள்ள. ஹீரோனி பயங்கரமான டென்ஷன். அவள் மைண்டு ஒரு நிலைக்கே இல்லை. இங்கே பார்த்தா சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம க்ளோ என்ன பண்ணுறாப்புல போனால் அந்த ஹோட்டலுக்கு தான் அவள் போகிறாப்புல. அந்த ஹோட்டலுக்கு போனால் கீழே பார்த்துட்டு வலிக்கு விழுந்தான். அந்த இடத்துலையே ஹோட்டலுக்கு முன்னாலே வலிக்கு விழுந்தாள். ஏதோ டாக்டரமாக பார்த்துட்றாங்க. அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு இந்த காலில் பயங்கரமான அடிபட்டிருக்கும். அதில் பேண்டேஜ்லாம் பண்ணி பார்த்து போக வேண்டியது தானே அப்படின்ட்டு. இல்லை
நான் வேகமாக போகிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு போகிறாங்க, சீக்கிரமாக போகலான்னு போனேன், அதுக்குள்ளே எனக்கு கால் வந்து வலிக்கிடுச்சு அப்படின்னு பேண்டேஜ்லாம் போட்டுட்டு அவர் சொல்கிறாள். ஹஸ்பண்ட் வந்து என் மேலே அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு, என்னை ரொம்ப விரும்புகிறாரு, நான் லவ் பண்ணுற மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறாருன்னு அப்படியே பயங்கரமாக நினச்சி பார்க்குறாப்புல. இதெல்லாம் வந்து கற்பனையான எழுதி, அதாவது நம்ம ஹஸ்பண்டும் அந்த க்ளோயும் ஒன்றா இருக்கிற மாதிரி மனசு அவளுக்கு ஃபீல் பண்ணுது. அவள் சொல்ல சொல்ல அவள் வந்து அந்த கற்பனையாகவே இது பண்ணி பார்க்குறா. நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அங்கே போய் சுற்றினோம், பனிக்கட்டி மலைக்கு போனோம், 2 பேர் குளிக்க போனோம், அப்படின்னு கடலில் போனோன்ட்டு இது ஒன்று விடாமல் அதை விட்டு ஒரு பொய் சொல்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அதை நினைக்கும் போது இவன் மனசு இருக்க நம்ம ஐயருடைய மனசு அதை ஏற்றுக்கவே மாட்டுது. அப்படியே பிம்பம் நினச்சி பார்ப்பா, நம்ம புருஷனா இப்படிலாம் நம்மளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறாரா அப்படின்ற அவள் ஃபீல் போயிட்டே இருக்குது. அப்படின்னு கூட இவ சொல்கிறத நம்பலாமா வேணாமான்னு அவளுக்கு மனசுக்குள்ளுது. ஆனால் இவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்படியே சொல்ல ஒன்றா இருக்குது. ஹஸ்பண்ட் படுக்க வரும்போது அவள் என்ன பண்ணலாம், திரும்பி படுத்துக்குவாள் 2 பேரும். நீ பகலெல்லாம் நீ தப்பு பண்ணிட்டு வந்து என்கிட்ட படுத்துக்கிறியா அப்படின்னு. மறுநாள் கிளினிக்கு நேராக வர்றாப்புல யார், க்ளோய் வர டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தா அந்த இடத்துல மைக்கில் பார்க்குறா நம்ம கத்திரோடைய மகனை. ஏண்டா நீ யாரா, நீ டாக்டர் அம்மாவுடைய மகனா? அம்மா என் பேர் வந்து மைக்கேல்னு சொல்கிறான். அங்கே பார்த்தோன்னே இவளை அறிமுகப்படுத்திக்கிறா. இந்த பையன் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம மடக்கி பேசலாம் அப்படின்ற மைண்டு வச்சுட்டு சரி ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும், எடுத்துத்தர முடியுமா அப்படின்ட்டு. அது ஒன்று அப்புறம் 2 பேர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என் பேர் க்ளோயின்றான், மைக்கேல்ன்றான், கை கொடுத்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் நம்ம அப்படின்ட்டு. அந்த ஜெராக்ஸ் மிஷினை காப்பி எடுத்து கொடுறா அப்படின்னு இவங்க 2 பேரும் அந்நியமாக பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் அம்மா டக்குன்னு வந்து நமக்காக முன்னாடி, நீ அவள் கூட்டாண்டா பேசிகிட்டு இருக்க, இவளை டக்குன்னு கையை பிடிச்சி ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க பாரு, அவங்ககிட்டலாம் நீ பேசக்கூடாது, நீங்கள் வா. ஆனால் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவனுடைய பையன்தான் அப்படின்ட்டு நேராக ரூமுக்குள்ளே கூப்பிட்டு இருந்தால், உன்னை யார் கிளினிக்கெலாம் வர சொன்னது, நம்ம எது வந்தாலும் ஹோட்டலில் தானே பேசுவோம், இல்லை ஃபோனில் தானே பேசுவோம், நீ எதுக்கு இங்கே வந்துன்னு. இல்லை மேடம், நான் சும்மா தான் வந்தேன், இந்த பக்கம் கூட பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதோட அவனை பிடிச்சி வெளியே அமைச்சோன்னே மகனை பார்த்துட்டே போகிறான் மைக்கில். நான் வந்து உன்னை அப்புறம் மீட் பண்ணுறேன்னா அங்கே வந்து கிளம்பி வராப்புல. இங்கே பார்த்தா டாக்டர் அம்மா ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது ஃபோன் வருது. யார் ஃபோன் பார்த்தா குளோபி தான் மெசேஜ் பண்ணுறான், நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறேன், நான் பார்க்க சீக்கிரம் வரணும் அப்படின்ட்டு. அதில் பேசி முடிச்சுட்டு இவங்க குரூப்பு இவங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. கிளம்ப போகும்போது அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, ரூமுக்கு வராங்கன்னு வந்துட்டு அவங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடும்போது நம்ம ஹஸ்பண்டை பார்க்குறா. அவள் பாட்டு அவர் குளிச்சிட்டு இருக்கா. அவள் பெட்ரூம்குள்ளே வந்து இவங்க வீட்டு ரூமுக்கு கூப்பிட்டுருவாப்புல. யார் நம்ம குளோபி அவளுடைய வீட்டுக்கு தான் கொடுத்துருவேன். நம்ம குளோபி நல்லா குளிச்சுட்டு நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லணுன்னா அவனை சொல்ல, என் முன்னாடிலாம் உட்காரக்கூடாது, நான் கையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அங்கே போய் உட்காரணுன்னா குளோபி என்ன பண்ணுவோம், அங்கே ஆப்போசிட்டில் ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் போய் உட்காந்துக்கிறாப்புல. நீங்கள் உட்காந்துட்டு எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு. இல்லை, இன்றைக்கி நடந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட விளக்கமாக சொல்கிறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்ட்டு. அவள் போய்ட்டு அந்த சேரில் உட்காந்துக்குவா. இது வந்து குளோபியோட ரூமு. அப்படியே எல்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லிருக்கும்போது அவன், நீ அப்படிலாம் இருக்காது, இல்லை அப்படி தான் இருந்தால் இந்த மாதிரி தான் வந்தோன்னு நேராக அவகிட்டே நம்ம ஹீரோனி பக்கத்தில் போகிறா. பக்கத்துனோடனே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுத்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவளை வந்து உணர்ச்சி தூண்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. எங்கே போகிற பார்த்தா இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பொழுது. அதுக்கெல்லாம் முடிச்சு சரி ட்ரெஸ்லாம் நீ சேஞ்ச் பண்ணிக்க, அதனால நான் இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வர டைம் ஆகிடுச்சு, நான் அதுக்குள்ளே நான் போயிடுவேன்ட்டு. சரி நீங்கள் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அங்கேயே பார்த்துட்ருக்காப்பா. நான் கேத்துட்டு என்ன பண்ணுவோம், அவளை என்னென்ன மயக்கணுமோ எல்லாம் வாங்கிக்கிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம குளோபி கேத்தனிக்கு ஒரு முத்தம் கொடுத்துருவோம். அந்த முத்தத்தை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. அதாவது வேணான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க. டக்குன்னு அவங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அவங்க மைண்டு வேறு ட்ரெஸ்ஸாக இருக்குது. நம்ம புருஷன் தான் நம்மளை ஏமாத்துறானோ, அதனால் இது நமக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரில் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய்ட்டு தன்னுடைய பையனுடைய அந்த பியானோட கிளாஸ் இருக்குது, அவனுக்கு எக்ஸாம் மாதிரி. ஆனால் அந்த பியானோ வாசிக்கிறான். எல்லோரும் அவனை பார்க்குறாங்க. நான் பையன் கை தட்டுறேன், எல்லாம் தேட்டுறான். எல்லாம் மைக்கேல் தான் வந்து பியானோ வாசிக்கிறது. அதில் அப்பாவும் இருக்கிறான், அம்மாவும் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் புருஷன் மட்டும் 2 பேர் ஏதோ ஒரு பிரிவினை மாதிரி தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் முடித்தோடனே எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக அவன் நல்லா வாசிச்சதுனால அவனை கைத்தட்டி எல்லாம் வரவேற்கிறாங்க. எல்லோரும். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பரவாயில்ல, நம்ம பையன் வந்து இவ்வளோ அழகாக வாசிச்சிருக்கானே, உனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாத, நீ ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகிறேன், வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக நம்ம கேத்ரின் நடந்து வரான். அவள் காரில் வரப்போ வந்து மைண்டு பூரா அப்படியே இருக்குது. ஏன்னா அவன் வந்து முத்தம் கொடுத்ததில்ல, அதே அவன் மைண்டில் போயிட்டே இருக்குது. அவன் என்ன பண்ணுற நேரம் மறுபடியும் ஹோட்டலுக்கே வரான். ஹோட்டலுக்கு வந்துட்டோன்னே குளோபியை கூப்பிட்றா, நீ வா
உங்க கூட பேசணும் அப்படின்ட்டு நேராக உள்ள வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து 2 பேர் பேசிட்டு, என்ன நான் போனேன் என் புருஷனுக்கு எனக்கு வந்து துரோகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போது அவனே தப்பு பண்ணும்போது அவன் பார்த்த அந்த உடம்பை நானும் பார்க்கணும், என் புருஷன் அனுபவித்த சுகத்தை நானும் அனுப்பினேன், எல்லாம் பொய் தான் எல்லாமே. அப்போ சொன்னோன்னே அப்படியா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்க உடம்புல அந்த லெஸ்பியன் உறவுக்கு போகிற மாதிரி தூண்டுறா. அது தூண்டின உடனே முதல்ல வேணான்னு தான் நினைக்கிறாப்புல. கடைசியில் நம்ம ஹீரோனி வந்து அதுக்கு சம்மதிச்சு இவங்க 2 பேரும் லெஸ்பியனாக ஒன்றா இருக்காங்க. இது போக போக பார்த்தா ஒரு ஈர்ப்பாக மாறி கடைசியில் நம்ம குளோய் வந்து உண்மையிலேயே வந்து கேத்ரினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இவங்களே இருக்கணும்னு. அதுலேருந்து என்ன பண்ணுறா, ஒன்று பொய் பொய்யா சொல்லி கணவனை மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணால் தான் இவங்க வந்து நம்ம கூட ஒன்றா இருப்பாங்க அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க, பொய்யாக சொல்லிட்டு வருது. அதில் நம்பலாமா? ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாவ, இதெல்லாம் வந்து இப்படியே தொடர்ந்துகிட்டே போனால் நமக்கு பிரச்சனையாகிடும், அதனால் நம்ம காசை கொடுத்து புருஷன் வந்து கேட்குறாப்புல, நீ இது மாதிரிலாம் தப்புலாம் பண்ணுறீங்களா? நான் அதெல்லாம் தப்புலாம் பண்ணுறேன், உன்னை தவிர யார்ட்டையும் நான் பேசுகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, ஏன் உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறீங்கன்னு புருஷன் பண்ணிட்டு 2 பேருக்குள்ளே மாறி மாறி சண்டை. பையன் ஒரு பக்கம் அவன் அந்த பொண்ணை குடித்திடுறான்னு அது சட்டை, இன்னும் சண்டை. இவங்க எவ்வளோ சொன்னாலும் சரி அவ்வளோ கோவப்படாப்புல நம்ம பேராசிரியர். அதெல்லாம் முடிச்சுன்னு கீழே தள்ளியும் விட்டுவார். பொண்டாட்டி கீழே விழுந்து அழுகுறாங்க. நீ என்ன நினச்சிருக்கேன்னு தெரியல, இது பையன் வந்துடுறான் மேலே பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ஒன்றுடா, மேலே போட மைக்கேல், நீ மேலே போ அப்படின்னு மைக்கில் வந்து மேலே வச்சு, ஏன் இப்போ அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே பிரச்சனை தானா, ஏன் நீங்கள் முன்னவே இருக்க மாட்டீங்களா, சந்தோஷமாக இருக்க மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் அம்மாவையும் திட்டுறீங்க அப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து சத்தம் போட்டுட்டு அவன் அங்கேருந்து அவன் மேலே போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்மா வந்துட்டு கிளினிக் வராங்க. கிளினிக்கில் வந்து இருக்க போகும்போது அங்கே ஒரு பேஷண்ட்டில் வராங்க. அப்போ செக்கெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பா. யார் கொடுத்துருக்கானா, அப்போ வெளியே நிற்பா. எத்தனை செக்கு கொடுத்துருப்பாளோ எல்லா செக்கையும் நம்ம குளோபி என்ன பண்ணுறான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால். அவங்க 2 பேர் லெஸ்பியன் இந்த ஃபோட்டோவை இவ தான் அனுப்பிச்சிருக்கிறா அந்த கம்ப்யூட்டரில். அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஷாக் ஆகி போச்சு. ஆகா, உடனே ஃபோன் பண்ணுறான், நீ எதுக்குடி இந்த ஃபோட்டோவை நீ எடுத்து எனக்கு அனுப்பிச்சா அப்படின்ட்டு. இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோமே, அதனால தான் நான் அனுப்பிச்சிருக்கேன், நீ உடனே வாங்க கிளினிக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் பேசிகிட்டே இருக்கல. அதுக்குள்ளே அவளே வந்துடும். நேரம் அவனை கையை பிடிச்சி பரப்பறன்னு எடுத்துட்டு அவள் பூங்கொத்துலாம் கொண்டு வந்துருப்பா. 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி. ஆமாம், உள்ளே வந்துட்டு இங்கே பாரு, அப்படி இனிமேல் நம்ம இதில் ஸ்டாப் பண்ணிக்குவோம், இனிமேல் வேண்டாம், உனக்கு நான் மொத்தமாக ஒரே செக்காக போட்டு கொடுத்துட்றேன், நீ காசை வாங்கிட்டீன்னு என் ஹஸ்பண்டையும் ஃபாலோ பண்ணாதே, நீ என்கிட்டையும் வரக்கூடாது, ரொம்ப கோபமாக சொல்லிட்டு போன உடனே இனிமேல் இங்கே வரவே கூடாதுன்னா நம்ம அந்த குளோபியோட முகத்தை பார்க்கணும்ப்பா, அவன் அழுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இவன் வந்து நம்ம ஹீரோனியை பயங்கரமாக லெஸ்பியனில் விரும்ப ஆரம்பிச்சிட்டா, இவ கூட ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறா. அதனால் இந்த பையன் டிவிலாம் பார்த்துட்ருக்குறான். இருந்தாலும் இவளை பழி வாங்குன்ற எண்ணத்துக்கு வந்து நான் வந்து விளையாண்டுட்ருக்கேன்ல, விளையாண்டுருக்கும்போது மைக்கில் பார்க்க வரான். மைக்கில் எப்படியாவது நான் மயக்கணும், மைக்கி அவங்க கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு, நீ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துடுறா. இங்கே வந்து வீட்டில் வந்து ஒன்று நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ப்ளாஸ் பண்ணுறா. அந்த நம்ம குளோபி என்ன பண்ணுறது யோசனை பண்ணிட்டு போகிறா, நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ண நமக்கு எதுவுமே தெரியலையன்ட்டு. கடைசியில் பார்த்தா வீட்டில் இருக்கிறது அவங்க அம்மா உள்ளேருந்து வந்து பையனை பார்த்தா, ஏமா இவ்வளோ பயமுறுத்துகிற மாதிரி இது பண்ணுற அப்படின்னு, நான் ரூமுக்குள்ளே தாண்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஒரு சந்தேகம், உள்ளே யார் இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு தெரியலன்ட்டு உள்ளே சந்தேகம் வந்து கேத்ரினுக்கு. அதுக்குள்ளே மறுபடியும் மெசேஜ் வருது. மெசேஜ் கொஞ்சம் பார்த்துட்டு, சரி வா நான் உங்க கூட பேசணும், கடைசியாக பேசணும், என் ஹஸ்பண்டை ஒன்று முன்னாடி வச்சு பேசணுன்னு அதே ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு கேத்ரினும் ஹஸ்பண்டையும் வர சொல்லியிருப்பா. அவர் ஹஸ்பண்ட் வந்து உட்காருவார். அந்த இடத்துல குளோயும் வர சொல்லியிருப்பாள். அங்கே வந்து பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஒரே ஒரு தடவை நான் பார்த்தேனே, அதுக்கப்புறம் இவளுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்ம ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியுது. அப்போ இதுவரையும் இவ சொன்னதெல்லாம் பொய் தானா, பார்த்துட்டு இந்த குளோயை அப்படியே திரும்பி போயிடுவா, பாட்டு திரும்பி போயிடுவா, இவருக்கு ஒன்றா இருந்ததும் கிடையாது, எல்லாமே பொய் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நீ நம்புறியா, உன்னை தவிர நான் யாருமே பண்ணலன்ட்டு. இவளுக்கு இருக்க இன்னும் கோபமாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருக்கிறீங்க, சரி நான் பழி வாங்குறதுக்கு வரேன்னு ரொம்ப ஆக்ரோஷமான கோவம் வருது அவளுக்கு. குளோபி வேகமாக நடந்து நடந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒன்றா இறங்க, நம்ம மன்னிச்சிடுவேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் நம்ம 2 மட்டும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களை சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு, சரி இனிமேல் நம்ம எந்த இதுவும் பண்ண இவங்க 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க, எந்த இதுவுமே அவ கூட நம்ம தொடர்பே வேணான்னு. இதை பார்த்துட்டு இருந்து எரிச்சல் அடிஞ்ச நம்ம குளோபி என்ன பண்ணுறா, நேராக ஏதாவது பழி வாங்கன்னு மட்டும் வீட்டுக்கு வரா. இவங்க வீட்டுக்கு
வந்தோடனே எங்கள் பையன் மைக்கில் என்ன பண்ணுறான் உள்ளே உட்காந்துட்ருக்கான் கித்தார் வாசிக்கிட்டு. அவனை பார்த்தோன்னே முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இவன் அழகாக என்ன பண்ணிகிட்ருக்கா வாடா மைக்கில் அப்படின்ட்டு இவங்க பேசுகிறோன்னா அவனை நைஸாக ரூம் விட்டு கேத்ரின் ரூமுக்குள்ளே தான் போகிறாங்க எல்லோரும். மேலே போய்ட்டு அவருடைய பெட்ரூமு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. எல்லாம் பார்த்தா மேலே உள்ள கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு சுற்றி பார்க்குறா. அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். இதான் அவங்க ரூம். அம்மா ரொம்ப ஆமாண்டு இவங்க ரோட்லேயே இருந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே என்ன பண்ண உலோயி மைக்கேல் ரூமில் போய்ட்டு அங்கே 2 பேரும் அவங்க கூட பேசிட்டு இல்லாத வார்த்தையெல்லாம் பேசி இந்த படம்லாம் அப்படின்னு இது ரூமில் அந்த பேக் அந்த தலையில் மாட்டுற இது இருக்க இவன் தான் ஏற்கனவே கிஃப்டாக கொடுத்துருப்பா நம்ம ஹீரோயினிக்கு. அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதையும் பார்க்குறா. அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அது அவளுடைய இது தான் அது. அதை முத்தம் கொடுத்து வச்சுட்டு என்னப்பா அது கிஃப்டாக கொடுப்பாங்க. லெஸ்பியன் இருக்க போகும்போது அது கிஃப்டாக கொடுத்துருப்பா. ஒரு சீனில் அந்த காரில் வரப்போகும்போது இதை கொடுத்தனா இங்கே இல்லை அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. நான் உங்கள் அம்மாவெல்லாம் பார்க்க வரலண்டா உன்னை தாண்டா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா நீ பேசலான்னு உடனே என்ன பண்ணுறா இவ ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி இவங்க கூட வந்தால் ஒன்றா இறக்கு 2 பேர் ஒன்றா துணியை பார்க்குறான். விதவிதமான துணி ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. பணக்காரி இல்லை. இந்த சொல்ல செருப்பு இருக்குது. இவ்வளோ செருப்பை பார்க்குறா. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் இவ்வளோ இது இருக்குது அந்த பக்கம் அவ்வளோ இருக்குன்னு அவளுக்கு பயங்கரமாக அதோட கேத்ரின்றான் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு நேராக அவங்க ப்ரோக்ராம் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா அவங்க பையன்ட்டு சத்தம் வந்த மாதிரி இருக்குது. காரணம் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவ்வளோ அந்த பெட்லேயே தூங்கிடுவாங்க 2 பேரும். மைக்கிலும் குலோபியும் தூங்கிடுறாங்க. வீட்டில் விழுந்து பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம ஹீரோனி பார்த்துடல. என்னடா பண்ணிட்டுருக்க அவள் கூட. இவள் கேட்குறா நீ என்னடி பண்ணுற இங்கே வந்து என் கூட பண்ண அதே தப்பு என் பையன் கூடயும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு நான் ஒன்று வந்து ரொம்ப விரும்புகிறேன். நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் வேணாம் நீ இங்கேருந்து நீ போயிடுன்னு. கடைசியில் அந்த தலையில் மாட்டுற அந்த இதையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறா இங்கே தான் வில்லத்தனமா இல்லை உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நான் கேத்ரின் உன் கூட இருக்க போகிறேன் குலோபி எவ்வளோ சொல்லுவான். கடைசியில் நீ என் கூட தான் இருக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அவள் கன்னத்தில் வச்சுட்டு ஹீரோனியை மிரட்டாமல் இங்கே பாரு நீ மட்டும் என் கூட ஒன்றா இல்லைண்டா அண்ணன் உனக்கு கத்தினவனே சாகடிச்சிடுவான் அப்படின்னு. இதை டக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்தோன்னே இதை பையங்காரன் பார்த்தோன்னே அப்படியே தள்ளி விட்டுருவோல. அவ்வளோதான் மேலே இருக்கிற கண்ணாடி அப்படியே விழுந்து அந்த குளோபினாவில் அப்படியே பாருங்கள் மொத்தமாகவே விழுந்து கையை விட்டுடுவா. கீழே விழுந்து அவள் ஸ்பாட்லேயே அந்த இடத்துல இறந்துடுவா. ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. சூப்பர் அருமையான ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கும். கீழே விழுந்து அவள் இறந்து போயிடுறா. அவள் வேணுக்கெல்லாம் தள்ளி உள்ள ஹீரோயினி அவன் முத்தம் கொடுக்குறத வந்து பையன் பார்த்துட்டானே அப்படின்றதுனால தான் தள்ளி விடுவா. அவள் தவறாமல் கீழே விழுந்துடா. கீழே விழுந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணாப்புல பொண்டாட்டியும் மன்னிச்சு ஏற்றுக்கிறாப்புல பையனையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இனிமேல் வந்து அந்த குளோபின் அந்த கேரக்டரே இருக்கக்கூடாது. இனிமேல் நம்ம எப்போ சந்தேகப்படக்கூடாது. புருஷனை பொண்டாட்டி நல்லா ஆகிறாங்க. பையனும் அம்மா சொல்லலாம் கேட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவன் ஒழுங்காக படிக்க போயிட்டுருக்கிறான். ஆமாம் இவங்க பாட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவனை அதோட இந்த படம் இந்த இடத்துல முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட என்ன ஒரு தவறாக புருஷன் மேலே சந்தேகப்படுற ஒரு பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கவே கூடாது. அந்த எடுத்த முடிவு இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு கொலைக்கு காரணம் ஆகிட்டாங்க. கடைசியில் அந்த இது வந்து தலையில் அவங்க குத்திக்கிட்டு கடைசியில் இவங்க வந்து அவளே மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. புருஷனும் தெரிஞ்சிட்டாப்புல. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.